ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு பிரிஸ் லைஃப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டோஃபு பன்னீரில் ஏர் ஃப்ரையரில் எப்படி ஃப்ரை பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் இந்த டோஃபு பன்னீர் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டோஃபு பன்னீர் உடம்புக்கு ஹெல்த்துக்கு ரொம்பவுமே நல்லது. நம்ம நார்மல் மில்க் பன்னீரோட இது ஹெல்த்துக்கு ரொம்ப ப்ரோட்டீன் கண்டென்ட்டு ரொம்ப நல்லது. இது ஃபேட் கிடையாது உடம்புக்கு. இது மாதிரி தண்ணி மாதிரி இருக்கும். பேக் பிரித்தோம்னா அது மாதிரி டிஷ்யூ பேப்பரில் ஊற்றி அது மாதிரி வச்சு எடுத்தோம்னா இந்த ஈரமெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரஃப்பாக கையில் பிச்சு போட்டிருக்கேன். நீங்கள் வேணாலும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது ஒன்றும் இல்லை, இது சும்மா அந்த கார்னர் எட்ஜு இந்த மாதிரி ஏற்ற குறைச்சலாக இருக்கும் போது மசாலா ஒட்டி பிடிக்கிறதுனால அப்படியே ரஃப்பாக கோட் பண்ணுறதுக்காக அப்படி போட்டிருக்கேன். இப்போ மேலே சோயா சாஸு 2-3 டீஸ்பூனுக்கு கண்ணளவாக அப்படி ஊற்றிக்கிறது தான். அதுக்கப்புறமா ஆலிவ் ஆயில் 1 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். நீங்கள் அதுக்கு பதில் குக்கிங் ஆயில் கூட 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஆலிவ் ஆயில் ஃபேட் இல்லை, உடம்புக்கு நல்லதுங்கிறதுனால அது சேர்த்துருக்கேன். அது இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு கார்லிக் பவுடர், அது ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கிறேன். ஒவ்வொன்றா இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இன்னும் நெக்ஸ்ட்டு இதில் சால்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் கிடையாது, 1/4 டீஸ்பூன் தான் இருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு பெப்பர் பவுடர், பிளாக் பெப்பர் பவுடர் இல்லை ஒயிட் பெப்பர் பவுடர் எது வேணால் சேர்த்துக்கலாம். சில்லி பவுடர், இது பேப்ரிக்காங்கிற சில்லி பவுடர், காரத்துக்கு இதை சேர்த்துக்கலாம். அப்படி உங்கள்கிட்ட இது இல்லைன்னா நீங்கள் நார்மல் பியூர் சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம். இது நெக்ஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு 2-3 ஸ்பூனுக்கு அப்படி மேலே சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இந்த மாதிரி இப்போ ஏர் ஃப்ரையரில் அந்த பவுலில் கொஞ்சம் ஆயில் க்ரீஸ் பண்ணிக்கலாம். வைக்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக அது ஒட்டாமல் வரணுன்றதுக்காக. பாருங்கள், இப்போ இதெல்லாம் ஒவ்வொன்றா அந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கலாம். அப்படியே கொட்டக்கூடாது, ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக வைக்கணும். இந்த மாதிரி ஏர் ஃப்ரையரில் இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு டைமர் செட் பண்ணிக்கலாம். அது 200றது அது ஹீட்டோட அளவு காமிக்குது, செல்சியஸ்ன்றது. இப்போ டைமிங் ஒரு 10 to 12 மினிட்ஸ் இல்லை 15 மினிட்ஸ் கூட வச்சுக்கலாம். நீங்கள் அப்படி உங்களுக்கு 10 மினிட்ஸ் வச்சுட்டு உங்களுக்கு சரியாக அந்த கலர் வரலைன்னா எக்ஸ்ட்ரா 2 மினிட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நான் 15 மினிட்ஸ்னு செட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இதுக்கு நடுவில் பாதி டைம் வரும்போது ஒரு 10 நிமிஷம் அப்படி வரும்போது நமக்கு எடுத்து இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டு குலுக்கி விடணும். ஏன்னா அந்த கலர் வரதுக்காக இன்னொரு டைம் நல்லா எடுத்துகிட்டு இந்த மாதிரி கலந்துட்டு குலுக்கி விட்டுட்டு திரும்பியும் எடுத்து உள்ளே செட் பண்ணி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி குலுக்கி காமிக்கிறேன், சவுண்ட் எப்படி வருதுன்னு பாருங்கள். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இதுக்கு சைட் டிஷ்ஷாக கெட்சப்பு, மைனஸ், சாஸ் எது வேணால் எடுத்துக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்டியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.